ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரிப்ஜாய் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் சித்தார்த், மாதவன், நயன்தாரா, மீரா ஜாஸ்மின் ஆகியோர் நடிப்பில் ரிலீஸ் ஆன டெஸ்ட் மூவியோட ரிவ்யூ பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, சித்தார்த் ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஃபார்மில் இல்லாததால அவர் ஓய்வு பெற வேண்டிய சூழல் இருக்காரு. அவருக்கு கடைசி மேட்சா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் தான். இன்னொரு பக்கம் டீச்சரான நயன்தாராவோட கணவரான மாதவன் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ப்ராஜெக்டுக்காக நிறையா கடனை வாங்கி கஷ்டப்படுறாரு. இதனால இவங்க 2 பேரும் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவங்க 3 பேரோட வாழ்க்கையும் அந்த கிரிக்கெட் மேட்சோடன் ஒன்றிணைக்குது. இதுக்கப்புறம் என்னாச்சு, அதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, செகண்ட் ஹாப்பை சொல்லலாம். ரொம்ப சூப்பரா த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேயும் நல்லா பண்ணியிருந்தாங்க. சக்தி த்ரீகோப்லனோட மியூசிக்கை இன்னொரு பாசிட்டிவா சொல்லலாம். செமையா இருந்துச்சு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல சில காட்சிகள் சீட்டெட்ஜுக்கு கொண்டு போக ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். செமையா மியூசிக் போட்டிருந்தாங்க. கிரிக்கெட் விளையாட்டை ரொம்ப ரியலா காட்டியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. சேப்பாக்கம் ஸ்டேடியம், மேட்ச் நடக்கிற விதம்னு எல்லாம் அருமையா சூப்பரா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் பக்கம் வந்தோம்னா எல்லாரும் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க. நயன்தாராலாம் செமையா நடிச்சிருந்தாங்க. எமோஷனலா சில விஷயங்களை சூப்பரா ஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் முன்னாடி சூப்பரான எக்ஸ்பிரஷன் கொடுத்திருப்பாங்க. சான்ஸே இல்ல. கோவம் ஒரு பக்கம், குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம்னு சூப்பரா ஃபுல்லா பண்ணி கலக்கிருப்பாங்க. மாதவன் சார் பங்கம் பண்ணிட்டாரு. நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அவர்கிட்ட இருந்து மனுஷன் பின்னி பெடல் எடுத்துட்டாப்ல. அவருடைய கேரக்டர் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பண்ணா படத்தோட சுவாரஸ்யம் போயிடும். சித்தார்த் அவருக்கு கொடுத்ததை நீட்டா பண்ணிட்டாரு. கிளைமேக்ஸ்ல கலக்கிருந்தாரு. இக்கட்டான நிலைமையில ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கிறதுன்னு குழம்பி தவிக்கிற அந்த காட்சியில எண்ணெய உரைய வச்சுட்டாரு. மாதவன், சித்தார்த் 2 பேருக்கும் இடையில நடக்கிற போட்டி ரொம்ப சூடா இருந்துச்சு. இன்டர்வால் பிளாக் செமை. படத்துல பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் ஹாப் தான் ரொம்ப ஸ்லோவா போனுச்சு. பொறுமையை சோதிச்சுரும். சில சீன்லாம் ரொம்ப லென்த்தா இருந்த மாதிரி எனக்கு பீல் ஆச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாப்பை பொறுத்துக்கிட்டு கடந்துட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப் டெஃபினட்டா உங்களை சேட்டிஸ்ஃபை பண்ணும். கண்டிப்பா 1 டைம் பார்க்க ஒர்த்தான படம் தான். இந்த டெஸ்ட் ஃபேமிலி கூட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.